மூன்றாம் திருவந்தாதியிலிருந்து 64, 65, 66 மற்றும் 67வது பாசுரங்களை இன்றைய தினம் நாமும் கேட்க இருக்கிறோம். இப்பாசுரங்களை நமக்கு எடுத்து இயம்பக்கூடியவர் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரி வேதாந்தாச்சாரியரான விஞ்சிமூர் வெங்கடாச்சாரிய சுவாமி. திருவாடிபுரத்து செகத்துதித்தவளான ஆண்டாளுடைய திருவடிவாரத்தில் நித்தியவாசம் செய்து வருபவர். அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் வம்சத்திலே திருவவதாரம் செய்தவரான இந்த சுவாமி பல சிஷ்யர்களுக்கு அர்த்த விசேஷங்களை எடுத்து உரைத்து கொண்டு வருகிறார். ஆச்சார அனுஷ்டான சீலரான இவருடைய திருவாக்கிலிருந்து 4 பாசுரங்களை நாமும் கேட்போம். பக்தியை வளர்த்து கொள்வோம். வாரீர். श्रीमाधवाङ्घ्रिजरजद्वय नित्यसेवा प्रेमाविलाशय पराङ्कुशपादभक्तम् कामादिदोषहरमात्मपदाश्रितानां रामानुजं यतिपतिं प्रणमामि मूर्धना. ஐப்பசீலோனம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவானாள்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசுகள் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் ஆழ்வார்கள் வாழியருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர் தாம் வாழி ஏழ்பாருமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. முதலாழ்வார்கள் மூவர். அம்மூவருள்ளே மூன்றாவதாக அவதாரம் செய்தருளினவர் பேயாழ்வார். அப்பேயாழ்வார் அருளிச் செய்த 3ஆம் திருவந்தாதி பாசுரங்களுடைய அர்த்தங்களை ஒரு தொடர் உபன்யாசமாக பல வித்வான்களை கொண்டு அனுபவிக்கும்படியாக ஏற்பாடாகி இருக்கிறது. அந்த வரிசையிலே 64, 65, 66, 67 4 பாசுரங்களை அனுபவிக்கும்படியாக அரியனுக்கு பிராப்தமாகி இருக்கிறது. 64வது பாசுரத்திலே பிரயோஜனாந்தரபரராக இருக்கக்கூடிய தேவர்களுக்காக தன் உடம்பு நோவும்படியாக கடல் கடைந்து அவர்களுடைய ஆசையை பூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். அவனுடைய சுபாவத்தை அனுசந்தானம் பண்ணி இப்படி உடம்பு நோவ கடல் கடைந்தானே என்ன அந்த சரித்திரத்துக்கு பல்லாண்டு பாடுகிறார். இசைந்த வரவமும் விற்பும் கடலும் பசைந்தங்கமுது படுப்ப அசைந்து கடைந்த வருத்தமோ கச்சி வெக்காவில் கிடந்திருந்து நின்னதுவும் அங்கு. இசைந்த கடைவதற்கு கயிறாக கொள்வதற்கு தகுதியுடையதான அரவமும் வாசுகி என்கிற பாம்பும் இசைந்த மத்தாக நாட்டுவதற்கு தகுதியுடைய
வெறுப்பும் அந்த மந்திர மலையும் இசைந்த தாழியாக்குவதற்கு தகுதியுடைய, அதாவது பாத்திரமாக்குவதற்கு தகுதியுடைய கடலும் இம்மூன்றையும் பசைந்து ஒன்றோடொன்று சம்பந்தப்படுத்தி அங்கு அந்த கடலிலே அமிர்தமானது படுப்பா உண்டாம்படி அசைந்து அலைச்சல் பட்டு கடைந்த வருத்தமோ, கடைந்ததனால் உண்டான ஆயாசத்தினாலோ காஞ்சிபுரத்தில் உள்ள திருவெக்காவில் சயனித்துக் கொண்டும் அங்கு அக்காஞ்சிபுரத்தில் திருப்பாடகத்தில் இருந்து வீத்திருந்தும் திருவூரகத்தில் நின்றதும் நின்று கொண்டும் இருப்பது. இசைந்தா என்கிற சொல்லை 3 பதத்திலேயும் சேர்த்து கொள்ள வேண்டும். இசைந்த அரபமும், இசைந்த வெற்பும், இசைந்த கடலும். இந்த 3ஐயும் கொண்டு கடலை கடைந்தான். இப்படி கடலை கடைகிற போது என்ன ஆகுதுன்னா, ஜலத்தை சக்கையாக ஆக்கி அந்த கடலிலே அமிர்தத்தை உண்டாக்குவதற்காக அந்த கடலை கடைந்தான். அந்த கடலை கடைகிற போது அதிலிருந்து அமிர்தமானது கிடைத்தது. நீரெல்லாம் சக்கையாக்கி அதிலிருந்து சாரமான அமிர்தமானது வெளிவரும்படியாக அந்த கடலை கலக்கினான். அதனாலே அசைந்து கடைந்த வருத்தமோ, அந்த கடலை எப்படி கடைந்தான் என்னால் 1000 தோளால் அலைகடல் கடைந்தான். 1000 கைகளாலே முன்னும் பின்னுமாக அசைந்து அந்த கடல் கடைந்த ஆயாசத்தினாலே கச்சிவெக்காவில் காஞ்சிபுரத்திலே வெக்கா என்கிற திவ்ய தேசத்திலே கிடப்பதும் அங்கே சயனித்துக் கொண்டிருக்கிறான். அதாவது ஆழ்வாருக்கு என்ன அபிப்பிராயம்னா, வெக்காவிலே சயனித்துக் கொண்டிருக்கிறான், திருப்பாடகத்திலே அமர்ந்த திருக்கோலத்திலே எழுந்தருளி இருக்கிறான், ஊரகத்திலே நின்ற திருக்கோலத்திலே எழுந்தருளி இருக்கிறான். என்ன அபிப்பிராயத்தாலே சயனித்துக் கொண்டும் வீத்திருந்தும் நின்று கொண்டும் எழுந்தருளி இருக்கிறான் என்று பார்க்கிற போது அவருக்கு தோன்றுகிறது, இப்படி பிரயோஜனாந்தரபரர்களாக இருக்கக்கூடிய தேவர்கள், அதாவது பகவானிடத்திலே பகவானை தவிர வேறு வேறு பிரயோஜனங்களை விரும்பக்கூடியவர்கள், அவர்களுக்கு பிரயோஜனாந்தரபரர்கள். தேவர்கள் எல்லாம் எப்படி இருக்கான்னா, பகவானிடத்திலே பகவானை தவிர வேறு வேறு பொருள்களை ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேவர்களுக்காக இந்த கடலை கடைந்து அந்த அமிர்தத்தை எடுத்து கொடுத்தானே, அதனால ஏற்பட்ட ஆயாசம் தீரும்படியாக, கஷ்டம் தீரும்படியாக வெக்காவிலே சயனித்துக் கொண்டிருக்கிறானோ, திருப்பாடகத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கிறானோ, ஊரகத்திலே நின்று கொண்டு இருக்கிறானோ, இது ரொம்ப கஷ்டப்பட்டவர்கள் அந்த கஷ்டம் தீரும்படியாக, அலைச்சல் தீரும்படியாக சிறிது நேரம் படுத்துக் கொள்வது, சிறிது நேரம் அமர்ந்திருப்பது, சிறிது நேரம் நிற்பது, இதுபோல
செய்வது போல எம்பெருமானும் அந்த கடல் கடைந்த அலைச்சல் தீரும்படியாக திருக்கட்சியிலே வெக்காவிலே கிடந்தும் பாடகத்திலே இருந்தும் ஊரகத்திலே நின்றும் இருக்கிறான் போலும். இப்படி பிரயோஜனாந்தர பலர்களான தேவர்களுக்காக கடல் கடைந்து அதனாலே ஏற்பட்ட ஆயாசம் தீரும்படியாக இப்படி கிடந்தும் இருந்தும் நின்று கொண்டிருக்கிறானே என்ன அந்த சரித்திரத்துக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். அடுத்த பாசுரத்திலே இப்படி தேவர்களுக்காக கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்து கொடுத்தான். அப்படிப்பட்ட ஆயாசம் மாத்திரமில்ல, இன்னும் பல அவதாரங்களிலே அவன் செய்த செயலுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். அவன் பட்ட ஆயாசங்களுக்கு அடியான அந்த செயல்களை எல்லாம் இந்த பாசுரத்திலே அனுசந்திக்கிறார். அங்கற்கிடரின் நீ அந்தி பொழுதத்து அங்க விரணியனதாகத்தை பொங்கி அரியுருவமாய்ப் பிளந்த அம்மானவனே கரியுருவம் கொம்பொசித்தான் காய்ந்து. அங்கற்கிடரின் நீ, அங்கற்கு என்று சொன்னால் பிள்ளையின் அர்த்தம். சிறுபிள்ளையான ஸ்ரீ பிரகலாத ஆழ்வானுக்கு ஒரு கஷ்டம் வராதபடி அசுரர்களுக்கெல்லாம் எப்பொழுது பலம் அதிகமாக இருக்கும் என்னால் சந்தியா காலத்திலே அந்தி பொழுதத்து, அப்படிப்பட்ட ஆசுர பிரகிருதியாக இருக்கக்கூடிய ஹிரண்யனுடைய வரம், அவனுடைய பலம், இவைகளினாலே அவன் பலம் பூண்டவனாக இருக்கிறான். அதனாலே அவனுடைய ஹிருதயத்துக்கு கவசம் போட்டா போல இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மார்பை உருத்தெரியாமல் அழித்தபடி, அழிந்து போகும்படி மங்க விரணியனதாகத்தை, அந்த ஹிரண்யனுடைய ஹிருதயமானது, நெஞ்சானது உருத்தெரியாமல் அழிந்து போகும்படி பண்ணி, அதற்காக பெரிய ஒரு ஆர்த்தியோட, பெரிய உருவத்தோட நரசிம்மமாக அவதாரம் பண்ணினான். சிந்தையினால் இகழ்ந்தவன், புத்தியாலே அவன் இகழ்ந்தான். ஆகையினாலே அவனுடைய ஹிருதயத்தையும் பிளந்தான். மங்க, இந்த நரசிங்கத்தை கண்ட காட்சியிலேயே உருத்தெரியாமல் அழிந்து போனான். அரியுருவாய் பொங்கி பிளந்தார். இந்த நரசிங்கமான ரூபத்திலே பெருகி பிளந்தார். பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார், பிறையித்து அந்நளரியாய் பெருகினானை. இது எதனாலே அவனுக்கு அந்த கோபம் அப்படின்னா, பாகவதாபசாரம். தன்னிடத்திலே மிக்க அன்பு பூண்டவனான பிரகலாதன், அப்படிப்பட்ட பரம பாகவதனாக இருக்கக்கூடிய பிரகலாதனிடத்திலே அபச்சாரப்பட்டானே, அந்த அபச்சாரத்தை பொறுக்காததினாலே வந்ததான ஒரு சீற்றம்.
விரல் நுனியாலே கிழித்தெறிய வேண்டிய அவனை கொல்வதற்காக பேருருவு எடுத்தான். இப்படி நரசிம்மமாக அவதாரம் பண்ணினான். ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆணை தொழில்கள் எல்லாம் பாகவதாபசாரம், பொறாமை. எம்பெருமான் எத்தனையோ பல அவதாரங்கள் எல்லாம் பண்ணுகிறானே, பண்ணி எத்தனையோ காரியங்களை எல்லாம் செய்கிறான். அதெல்லாம் எதுக்காக பண்ணுகிறான்? எம்பெருமான் எதுக்காக அவதாரம் பண்ணுகிறான்? என்னால் பாகவதர்களிடத்திலே படக்கூடிய அபச்சாரம் அதை பொறுக்காமல் எம்பெருமான் அவதாரம் பண்ணி யார் யாரெல்லாம் தன் பக்தர்களிடத்திலே அபச்சாரப்படுகிறார்களோ அத்தனை பேரையும் அழிப்பதற்காக எம்பெருமான் அவதாரம் பண்ணுகிறான். அப்படி அம்மானவனே இந்த பெரிய செயலை செய்ததன் மூலமாக எல்லாருக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன் தான் தான் என்பது தோற்றும்படியாக நின்றவன். அம்மான் பிரகலாதனுக்கு செய்த உதவியை தமக்கு செய்ததாக நினைத்து ஆழ்வார் சுவாமி என்கிறார். கரியுருவம் கொம்பொசித்தான் காய்ந்து. எப்படி கம்சன் செய்த பாகவதாபச்சாரத்தாலே கோபம் ஏற்பட்டு அவன் மேல் உண்டான அந்த கோபத்தை அவனுடைய பரிகரமாக இருக்கக்கூடிய ஆணையின் மீதும் காட்டினான். குவலையா பீடம் என்கிற ஆணையின் கொம்பை ஒடித்தான். அதுபோல அடியார்களுக்காக அவன் செய்த ஆணை தொழில்களை சிலவற்றை அருளி செய்தார் இந்த பாசுரத்திலே. அடுத்த பாசுரத்திலே இதெல்லாம் ஓர் வடிவு கொண்டு வந்து அவன் விழித்திருக்கும் போது விரோதிகளை எல்லாம் அழித்தான். இது ஒன்னும் சிறப்பில்லையே. கவனம் இல்லாத போது, அதாவது அவன் கண் வளர்ந்தருளிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே, திருப்பார்கடலிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே அங்கே வரக்கூடிய எதிரிகள் அவர்களையெல்லாம் மூச்சாலேயே முடிக்கக்கூடியவனுக்கு இதெல்லாம் ஒரு சிறப்பா? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்று தெரிவிக்கிறான். காய்ந்திருளை மாத்தி கதிரிலகு மாமணிகள் ஏய்ந்த பணக்கதிர் மேல் வெவ்வுயிர்ப்பா வாய்ந்த மதுகைட வரும் வயிறுருகி மாண்டார் அது கேடவர்க்கு விதியாங்கு. காய்ந்து இருளை மாற்றி சீறி இருளை போக்கி கதிரிலகு ஒளிவிடா நின்றுள்ள மாமணிகள், சிறந்த ரத்னங்கள். இந்த ரத்னங்களுடைய ஒளியினாலே என்ன ஆகுதுன்னா இருளெல்லாம் விலகி ஓடி போறது. அப்படிப்பட்ட ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய பணம், திருவனந்தாழ்வானுடைய பணங்கள் கதிர் மேல் அது ஒளிக்கு மேலே வெவ்வுயிர்ப்பா பெருமூச்சு விட வாய்ந்த மதுகையிட வரும்.
கிட்டின மதுகைடவர்கள் வயிறுருகி மாண்டார், குடல் அழுகி முடிந்து போனார்கள். அவருக்கு அந்த மதுகைடவர்களுக்கு ஆங்கு அவ்விடத்தில் அது கேடு இறுதி. அப்படி கிட்டியதே தாழ்வுக்கும் அழிவுக்கும் காரணமாயிற்று. காய்ந்திருளை மாற்றி சிறிய ஒளியாயிருந்தால் இருளோடு சேர்ந்தும் இருக்கும். சிறிய ஒளின்னு சொன்னா இருளோடு சேர்ந்து அந்த ஒளி இருக்கும். பேரொளி பெரிய ஒளியா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இருள்ங்கிறது கிட்டகையே இருக்காது. அந்த இருளை சீறிக்கொண்டு அழிக்கும் கிரணங்கள் அந்த இருளை எல்லாம் அந்த ஒளியினுடைய கிரணங்கள் அழிச்சுடுமா. கதிரிலகு மாமணிகள் ஏய்ந்த பணக்கதிர் மேல் அத்தகைய கிரணங்கள் ஒளிவிடா நிற்கும் பெருமதிப்புள்ள ரத்னங்கள் அதெல்லாம் திருவனந்தாழ்வானுடைய பணத்தின் மேலே பொருந்தி இருக்கிறது. ஆகையினாலே பிரகாசமாக இருக்கிறது. வெவ்வுயிர்ப்பா எம்பெருமான் பெருமூச்சு விடுகிறான். அப்படி பெருமூச்சு விட வாய்ந்த மதுகைடவரும் வயிறுருகி மாண்டார். இந்த சமயத்தில் எதிரிகளாக இருக்கக்கூடிய மதுவும் கைடவனும் கிட்டக வர உடல் அழுகி அழிந்து போனார்கள். அதாவது திருவனந்தாழ்வான் விஷப் பெருமூச்சாலே அவர்களை அழித்தான் என்றும் கூறுவர்கள். எப்படி இருக்குன்னா தன்னுடைய பணங்களின் ஒளிக்கு மேலே திருவனந்தாழ்வான் எம்பெருமானை அனுபவித்தான். அந்த அனுபவத்தினாலே உண்டான ஆனந்தத்துக்கு போக்கு வீடாக பெருமூச்சு விட்டான். அந்த அனுபவத்தை அனுபவித்து அந்த போக்கு வீடு அதை வெளியிடணுமோ இல்லையோ அதுக்கு பெருமூச்சு விடுற போது அப்போ எதிரிகளாக வந்த மதுவீடவர்கள் அந்த பெருமூச்சினாலே குடலழுகி மாண்டார்கள். அதுவே அவர்களுக்கு கேடாயிற்று. அது ஆங்கு அவர்க்கு கேடு இறுதி. எப்படி இருந்த அந்த இடத்திலே அனுகூலர் சத்தை பெறவும் பிரதிகூலர் அவர்களுக்கு அழியும்படியாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னா ஒளி இருக்கக்கூடிய இடத்தில் இருட்டானது எப்படி அழியுமோ அதுபோல பகவான் இருக்கக்கூடிய இடத்தை எதிரிகள் நெருங்கினால் அழிந்து விடுவார்கள். பெரியாழ்வார் தெரிவிக்கிறார், எண்ணுமன் பிள்ளைக்கு தீமைகள் செய்வார்கள் அங்கனமாவர்களே என்ன சொல்றா போலே ஆழ்வாரும் எம்பெருமான் கிட்டக்க எதிரிகள் வந்தால் அவன் விழித்திருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை, அவனுடைய மூச்சுப்பட்டே அழிந்து போய் விடுவார்கள். ஆகையினாலே அவனுக்கு எந்த விதமான தீங்கும் நேராது என்று ஆழ்வார் பயமில்லாமல் இருக்கிறார் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரத்திலே கிரண்யனும் மதுகைடவர்களும் இவர்களெல்லாம் அழிந்த பிற்பாடு முடிந்த பிற்பாடு எம்பெருமான் திருப்பார்கடலிலே சயனித்துக் கொண்டிருக்கும் போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அழகை அனுபவிக்கிறார்.
ஆங்கு மலரும் புவியுமாலும் திவாய் ஓங்கு கமலத்தின் ஒன்போது ஆங்கை திகிரி சுடரென்னும் வெண்சங்கம் வானில் பகருமதி என்னும் பார்த்து. மால் சர்வேஸ்வரனுடைய உந்திவாய் திருநாவியிலே ஓங்கு உயர வளர்ந்த உன் கமலத்தின் போது அழகிய தாமரை பூவானது கை அவனுடைய வலத்திருக்கையில் ஆம் திகிரி உள்ள திருவாழியை சுடரென்னும் சூரியன் என்னும் கையாம் இடது திருக்கையில் உள்ள வெண்சங்கம் வெளுத்த சங்கை வானில் பகருமதி என்னும் ஆகாசத்தில் ஒளிவிடக்கூடிய சந்திரன் என்னும் பார்த்து நினைத்து கொண்டு ஆங்கு ஒரே காலத்திலே மலரும் குவியும் மலர்வதும் மூடிக்கொள்வதுமாக இரா நின்றது. ஆழ்வார் ஆச்சரியமாக இந்த அழகை அனுபவிக்கிறார். திருநாபி கமலத்திலே உண்டானது தாமரை புஷ்பம். அது எப்படி இருக்குன்னா ரொம்ப உயரமா வளர்ந்து இருக்கு. அப்படி உயரமாக வளர்ந்திருக்கக்கூடிய தாமரை புஷ்பம் அது எம்பெருமானுடைய திருநாபி கமலத்திலிருந்து வளர்ந்திருக்கிறது. அழகு குறையாமல் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அழகிய பூவானது எம்பெருமானுடைய வலது திருக்கையிலே உண்டான திருவாழி என்று சொல்லப்படக்கூடிய சக்கரம், அதை சூரியன் என்னும் இடது திருக்கையிலே ஏந்தி இருக்கக்கூடிய வெண்மையாக இருக்கக்கூடிய வெண்மை நிறத்தை உடையதான ஸ்ரீ பாஞ்சஜன்யம், அந்த பாஞ்சஜன்யத்தை ஆகாசத்திலே இருக்கக்கூடிய ஒளியை உடையதான சந்திரன் என்னும் நினைத்துக் கொண்டு அக்காலத்திலே அலர்வதும் ஒட்டிப்பதாக நிற்கும். தாமர புஷ்பம் சூரியனை பார்த்த உடனே மலரும், சந்திரனை பார்த்த உடனே மூடிக்கொள்ளும். சூரியோதயமானவாறே மலரும், சந்திரோதயமானவாறே மூடிக்கொள்ளும். இங்க என்ன ஆச்சரியம் என்னால், மால் உந்திவாய் என்ன போது எம்பெருமானுடைய திருநாபியில் எண்ணும்படியாக ஆகிறது. ஆங்கு அந்த பொழுதில் என்னால் ஒரே காலத்திலே ஏக காலத்திலேன்னு அர்த்தம். சூரியனும் சந்திரனும் ஒரே சமயத்திலே இருக்கிறார் போல நினைத்து அந்த தாமர புஷ்பம் என்னாருதான் ஒரே சமயத்திலே மலர்ந்தும் மொட்டித்தும் காட்டுகின்றது. இது என்ன அழகு என்ன அழகு என்று சொல்லி அந்த அழகை அனுபவிக்கிறார் பேயாழ்வார். ஆகா, 4 பாசுரங்களுடைய அர்த்தத்தை அனுபவிக்கும்படியான ஒரு வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்தது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீ உவே அரவிந்தலோச்சனன் சுவாமிக்கு அடியேன் பல்லாண்டு பாடி நிறுத்துகிறேன். ஸ்ரீமத்யே விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்த நந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.
வணக்கம்.